வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி முள்ளு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப குழம்புல கத்திரிக்காய் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. ரெண்டு வெங்காயம் தூளாக நறுக்கியது, 2 தக்காளி தூளாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு, 15 பூண்டு பல் தூளாக நறுக்கியது, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 50 ml, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளிக்கரைசல். கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வெந்தயத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கணும். அதையும் வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டு ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதையும் வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை அது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கணும் நல்லா. இந்த குழம்புனுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி வரணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அது கூட மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு. மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புளி கரைசலில் அது கூட சேர்த்துக்கணும்.
புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப கலந்து விட்டு கொதிக்க விடணும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.